குரு வலயம் சாலமன் ரிங். வணக்கம். ரத்ன சாஸ்திர ஜோதிடர் மிதுனம் செல்வம் உங்களிடம் பிரகஸ்பதி, வியாழன், குரு பகவான் என்று அழைக்கப்படும் முழு பூரண சுபகிரகத்தை பற்றியும் அவர் வழங்கும் யோகங்களை பற்றியும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். குரு பகவான் ஒருவர் ஜாதகத்தில் குறையுள்ள கிரகங்கள் நீச்ச கிரகங்களுடன் சேராமல் சில இடங்களில் இருந்தால் பட்டம், பதவி, புகழ், மதிப்பு, மரியாதை ஒருவரை தேடி வரும். அந்த வகையில் குரு கடகராசியில் உச்சம் பெற்றாலும், தனுசு மற்றும் மீன ராசியில் ஆட்சி பெற்றாலும், மேலும் ரிஷபம், சிம்மம், கும்பம் போன்ற ராசிகளில் இருந்தாலும் பர்வத ராஜ யோகம் என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு குரு வலயம் என்று ஒரு பெயரும் உள்ளது. ஆங்கிலத்தில் சாலமன் ரிங் என்று அழைப்பார்கள். பொதுவாக நம் ஜாதக கட்டங்களிலே இருக்கும் கிரக அமைப்பிற்கும் நம் கை ரேகைகளுக்கும் மேடுகளுக்கும் சம்பந்தம் உண்டு. நம் வயதிற்கு ஏற்ப தசாபுக்திகள் மாற மாற கைரேகையும் மாறிக்கொண்டே இருக்கும். நம் கைவிரல்களில் சுட்டு விரல், ஆள்காட்டி விரல் என்று சொல்லப்படும் கட்டை விரலுக்கு அடுத்த விரல் குரு விரல். இந்த குரு விரலுக்கு அடியில் இருக்கின்ற மேடு குருமேடு என்று சொல்லப்படுகிறது. அந்த குருமேட்டை சுற்றி வட்டக்கோடு வளையம் குருமுத்திரிகா என்று அரைவட்ட ரேகை வளையம் இருக்கும். இதுதான் குரு வலயம். ஜாதக கட்டத்தில் குறிப்பிட்ட ராசிகளில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் கையில் குரு வலயம் இருக்கும். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் புகழ் பெறுவார்கள். வக்கீல், நீதிபதி, நீதித்துறை, நிதித்துறை, பேங்க், பொருளாதாரம், அரசாங்க நிர்வாக பதவி, கலெக்டர், தாசில்தார், ரிஜிஸ்ட்ரார், அறநிலையத்துறை, கவுன்சிலர், மேயர், மந்திரி, செயலாளர்கள் என ஆட்சி அதிகாரத்தில் கோல் வச்சும் இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். ஆன்மீகம், இசை, பாட்டு, சங்கீதம் இவர்களுக்கு சரளமாக வரும். வாக்குப்பளிதம் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள். குரு இவர்களை மிக உயர்ந்த உச்ச நிலையில் வைத்து இருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஒரு அனுபவபூர்வமான விஷயமாகும்.